Hello all dear students. Of course, CBSE board exam ஓட ரிசல்ட் வந்துருச்சு அண்ட் நீங்க நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியா இருப்பீங்க. அட் த சேம் டைம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க எதிர்பார்த்த மார்க் கிடைக்காம சம்டைம் அன்ஃபார்ச்சுனேட்டா நிறைய எக்ஸாம்ஸ் நிறைய சாப்டர்ஸ்ல நீங்க என்ன பண்ணிருக்கலாம்னா ஃபெயில் ஆயிருக்கலாம். ஸோ உங்களுக்காக நீங்க உங்களுடைய இன்னும் ஒரு வருஷத்தை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குது. அந்த சான்ஸ் தான் என்னன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம். ஸோ இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமை பொறுத்தளவுக்கு நான் இன்னைக்கு இந்த செஷன் நான் பேச போற சில விஷயங்கள் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இப்போ கெமிஸ்ட்ரியில் இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆயிருக்கிறாங்கன்னா இந்த செஷனை அவங்களுக்கு நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் இந்த செஷனில் நான் சொல்ல போற விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இன்னும் எக்ஸாக்டா இந்த கெமிஸ்ட்ரியில் ஃபெயில் ஆயிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 month டைம் இருக்கு. இந்த 1 month டைம்ல எப்படி அவங்க பெர்ஃபெக்டா ஒரு ப்ராப்பரான ஒரு பிளானோட அவங்க படிச்சாங்கன்னா டெஃபினட்டா விட்டதை பிடிச்சிருவோம். எஸ், அஃப்கோர்ஸ் லாஸ்ட் சிபிஎஸ்இ போர்டு எக்ஸாம்ல அவங்களால அச்சீவ் பண்ண முடியாத விஷயத்த கிளியர் பண்ண முடியாத கெமிஸ்ட்ரி எக்ஸாமை டெஃபினட்டா வரக்கூடிய இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம்ல அவங்களால கிளியர் பண்ண முடியும். அதுக்கு அவங்க பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஸ்டடி பிளான் இதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே போதும். ஜஸ்ட் 1 month நீங்க ஆர்டர் பண்ணாலே போதும்ப்பா, இந்த எக்ஸாமை நீங்க அஃப்கோர்ஸ் ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிடலாம். சரிப்பா, அதுல என்ன பிளான் ஏது அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். சொல்றதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம Xylem சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் இன்னும் நம்ம செஷனுக்கான லைக் போடுவாங்க, செஷனுக்கான லைக்கை போட்டுருங்க. எஸ், நான் உங்கள் அனிஷ், கெமிஸ்ட்ரி ஃபேக்கல்டி இன் Xylem. சரி, நம்ம Xylem பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்கான ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். என்னன்னா, நம்ம Xylem நம்ம தமிழ் பசங்களுக்காகவே நீட் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்றாங்க. அண்ட் இந்த பேட்சோட பேர் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா மாரா பேட்ச். ஆஃப்லைன் கிளாஸஸோட பேர் மாரா பேட்ச். அண்ட் இந்த மாரா பேட்ச்ல நீங்க 100% ஸ்காலர்ஷிப்போட படிக்கிறதுக்கான ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம Xylem உங்களுக்காக தமிழ் ஸ்டூடெண்ட்ஸுக்காக கொடுக்குறாங்க. அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா மெகா அட்மிஷன் டே. ஓகே, ஸோ இந்த மெகா அட்மிஷன் டேல நீங்க வந்து நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் இருக்குல்ல, திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர், இந்த சென்டர்ல போய் நீங்க ஸ்பாட் அட்மிஷன் போடுறீங்க. அண்ட் பேஸ்ட் ஆன் உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுடைய 12th மார்க், நீங்க ஸ்டேட் போர்டா இருக்கலாம், சிபிஎஸ்சி போர்டா இருக்கலாம். ஸோ உங்களுடைய 12th மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கு அப் டு 100% ஸ்காலர்ஷிப் நம்ம Xylemல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிங் June 6, 2025. ஓகே, ஸோ நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் 3 சென்டர் இருக்கு. அந்த 3 சென்டர்ல நீங்க எங்க போய் அட்மிஷன் போட்டாலும் அக்கார்டிங் டு யுவர் 12th மார்க் உங்களுக்கு 100% அப் டு 100% உங்களுக்கு நீட் ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராமுக்கு ஃபீஸ் ரிடக்ஷன், ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். சரியா? திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ரொம்ப நாள் கிடையாது. as soon as possible ஃபாஸ்டா உங்களுக்கான சீட்டை புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட் தான் நம்ம Xylemல இருக்கு. ஏன்னா ஆஃப்லைன் சென்டரை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு நம்பர் ஆஃப் சீட்ஸ், இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவ்வளவு ஃபேக்கல்டிஸ், அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ அது வேரியேஷன் வராது. ஓகே, ஸோ மேக் ஷுர் ஃபாஸ்டா உங்களுக்கான சீட்டை கிராப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் see. ஓகே, சரி, இது தவிர்த்து ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் மாரா பேட்ச் சொல்லிட்டேன். இது தவிர்த்து Xylemல வேற என்னென்ன பேட்சஸ் நம்ம ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தல ப்ரோ பேட்ச். இந்த தல ப்ரோ பேட்ச் அப்படின்னா என்னன்னா, நீங்க இப்போ 10th முடிச்சுக்கிட்டு +1 ஜாயின் பண்றீங்க, +1 படிச்சுக்கிட்டே நீட்டுக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆர் ஜேஇ மெயினுக்கும் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. அப்போ உங்களுக்கான ஒரு பெஸ்டான ஒரு ஆப்ஷன் என்னன்னா இந்த கோர்ஸோட ஸ்பெஷாலிட்டியே நீங்க உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கும் இங்க இருக்கக்கூடிய ஃபேக்கல்டிஸ், நம்ம Xylem ஃபேக்கல்டிஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் பேரலா உங்களுடைய நீட் ஜேஇ மெயின் ப்ரிப்பரேஷனுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஒரே ட்ராக்ல உங்களை கைட் பண்ணுவாங்க. ரெண்டு விஷயத்தையும் கோ த்ரூ பண்ற மாதிரி உங்களோட செஷன்ஸ் அண்ட் ஸ்டடி பிளான் எல்லாமே இருக்கும். மெட்டீரியல்ஸுமே அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும், போர்டு ஆஸ் வெல் அஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். சரியா? இதுக்கான கிளாஸஸ் வந்து நமக்கு June month ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ மேக் ஷுர் ஃபாஸ்டா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இது வந்து ஈவினிங் பேட்சஸ் தான். நீங்க ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு டேரக்டா நம்ம சென்டர்ல வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் லைக் டியூஷன். ஓகே, நீங்க டியூஷன் கிளாஸ் எல்லாம் போவீங்கல்ல, அதே மாதிரி தான் நம்ம இந்த பேட்சஸ்மே. எஸ், அடுத்து நீங்க பாத்துட்டீங்கன்னா தளபதி பேட்ச். இந்த தளபதி பேட்ச் யாருக்குன்னா, நம்ம பசங்க நிறைய பேர் தமிழ்நாட்டுல இருந்து நம்ம பசங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் எனக்கு ஆஃப்லைன் சென்டர்ல போய் படிக்கலாம் கஷ்டமா இருக்குன்னா, எனக்கு
நான் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன் சார், எனக்கு ஸ்கூல் முடிச்சுக்கிட்டு வந்து வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம நீட் ஜேஇ மெயின் ஆஸ் வெல் அஸ் போர்டு எக்ஸாமுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா எனக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காகவே நம்ம ஜைலம்ல 12th படிக்கக்கூடிய பசங்களுக்காக தளபதி பேட்ச் இருக்கு. இந்த தளபதி பேட்ச் பியூர்லி ஆன்லைன் பேட்ச். ஸோ நீங்க வீட்டில இருந்து எப்போ வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒன்ஸ் லைவ் முடிஞ்சதும் அதை நீங்க ரெக்கார்டட் கிளாஸஸாக கூட பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு வீக்லி எக்ஸாம்ஸ் இருக்கும், மந்த்லி மாக் டெஸ்ட் எல்லாம் இருக்கும். சரியா? தட்ஸ் இட். லெட்ஸ் see நெக்ஸ்ட். ஆஃப்டர் தட், இப்போ இந்த தளபதி ஆன்லைன் பேட்ச் இருக்குல்ல, இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான ஒரு பெஸ்டான ஒரு கூப்பன் கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா TPN 500. இந்த கோடு நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 500 rupees ரிடக்ஷன் வேற வரும். ஸோ ஆனா இது வந்து அப் டு 15th தான். ஓகே, 15ஆம் தேதி வரைக்கும் தான் அவைலபிளா இருக்கும். ஸோ as soon as possible ஃபாஸ்டா வந்து கிராப் பண்ணிக்கோங்கப்பா. சரி, அதுக்கடுத்து தளபதி ப்ரோ பேட்ச். இது எப்படி நான் தல ப்ரோ பேட்ச் சொன்னால அதே மாதிரி தளபதி ப்ரோ பேட்ச்ங்கிறது நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல நீங்க வந்து படிக்கலாம். ஆஃப்லைன் சென்டர்ல படிச்சு நம்ம ஜைலம் டீச்சர்ஸ் உங்களுக்கு போர்டு எக்ஸாம் ஆஸ் வெல் அஸ் நீட் அண்ட் ஜேஇ மெயின் எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் இதுவுமே நீங்க பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு டியூஷன். ஓகே, ஜஸ்ட் லைக் நீங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து கிளாஸஸ் அட்டன் பண்ணுவீங்க, ஜஸ்ட் லைக் டியூஷன். ஸோ இதோட ஸ்டடி பிளான் பார்த்தீங்கன்னா தெரியும். நீட்க்கு ஒரு பேட்டர்ல இருக்கும் அண்ட் ஜேஇக்கு இன்னொரு பேட்டர்ல இருக்கும். சரியா? நெக்ஸ்ட், எஸ் வெற்றி பேட்ச். சரி, என்னால் மாறா பேட்ச்லையும் ஜாயின் பண்ண முடியாது, நான் 12th முடிச்சிட்டேன், பட் வீட்டில் இருந்துக்கிட்டே நான் ஆன்லைன்ல படிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது பேட்ச் இருக்கானா? எஸ், வெற்றி பேட்ச் இருக்கு. சரிதானே? ஸோ இந்த பேட்சுமே பியூர்லி ஆன்லைன். உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஒன்ஸ் முடிஞ்சதும் ரெக்கார்டு கிளாஸஸ் நீங்கள் படிக்கலாம். சரிதானே? ஸோ இதை பற்றின ஃபர்தர் டீடைல்ஸ் வேணா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. எங்களுடைய டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, எஸ், நம்மளுடைய மாறா பேட்ச் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். உங்களுக்கு அப் டு 100% உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் பேஸ்ட் ஆன் யுவர் 12th மார்க். சரிதானே? ஸோ மேக் ஷுர் ஃபாஸ்ட்டாக உங்களுடைய சீட்ஸை கிராப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் see. யா, நான் கண்டென்ட் கூட போயிடுறேன். என்னன்னா நம்ம கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கு. ஸோ இந்த எக்ஸாம்ல நீங்க கிளியர் பண்ணணும். அதுக்கு உங்களுக்காக இருக்கக்கூடிய டைம் கேப் பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் 30 days. வெறும் 30 daysல நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய என்டையர் கெமிஸ்ட்ரி நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். எஸ், பாஸ் பண்ற அளவுக்கு. சரி, ஸோ இந்த எக்ஸாம் உங்களுக்கு என்னைக்குன்னு பார்த்துட்டீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதி இந்த எக்ஸாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ இந்த எக்ஸாம்ல உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, இப்போ நீங்கள் கெமிஸ்ட்ரி ஃபெயிலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 30 நாள் இருக்குது. இந்த 30 நாளில் நீங்கள் கெமிஸ்ட்ரியை ரிவைஸ் பண்ணணும். ஆல்ரெடி படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணணும். இது வரைக்கும் நீங்கள் படிக்கலைன்னா ஒன் செகண்ட் நீங்கள் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் எனிவே ரெண்டுத்துக்குமே காமனாக தான் நான் இந்த பிளானை போட்டிருக்கிறேன். சரிதானே? சரி, இன்னைக்கு ஜூன். சரியா? இந்த ஜூன் அடுத்து ஜூலை, எக்ஸாக்ட் 1 month இருக்கு. ஸோ இந்த 1 monthக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எஸ், ஸோ நான் ஜூன் 4ல இருந்து ஜூலை 4 வரைக்கும் உங்களுக்கு இந்த பிளானை நான் கொடுக்குறேன். சரியா? வெனஸ்டே டு தேர்ஸ்டே, நெக்ஸ்ட் மந்த் தேர்ஸ்டே வரைக்கும். சரி, ஃபர்ஸ்ட், எஸ், அஃப்கோர்ஸ் 12th சாப்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ 12th சாப்டர்னு பார்க்கும்போது நீங்கள் என்ன இருக்கணும்? சொல்யூஷன்ஸ். ஃபர்ஸ்ட் 7 மார்க்குக்கு உங்களுக்கு எந்தெந்த சாப்டர்ஸ்ல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் இருக்கிறது மொத்தமாக 3 சாப்டர். 1 சொல்யூஷன், இன்னொன்று எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, 3வது கைனெட்டிக்ஸ். ஸோ இதில் சொல்யூஷனில் 7 மார்க் கேட்பாங்க. எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் 9 மார்க்குக்கு அப்ராக்சிமேட்டாக வரும். தென் பார்த்துட்டிங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி 9 மார்க், கைனெட்டிக்ஸ் 7 மார்க். ஸோ டோட்டலாக பிசிக்கல் கெமிஸ்ட்ரியிலேருந்தே உங்களுக்கு 23 மார்க்குக்கு எக்ஸாமில் கேள்வி கேட்குறாங்க. ஓகே, சரி, நம்ம பார்க்கலாம். உங்களுக்காகவே நம்ம ஜைலம் சேனலில் உங்களுக்கு 1 shots அவைலபிளாக இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு சாப்டர்ஸுமே ஒரு மேக்ஸிமம் 2 hours, 2.5 hours முடிக்கிற மாதிரி, ஈவன் லெஸ் தென் 2 hours கூட இருக்குது. ஸோ அப்படி ஷார்ட் டியூரேஷன்ல ஒரு சாப்டர் முடிக்கிற மாதிரி நம்ம ஜைலம் சேனல்ல, ஓகே, நம்ம இந்த சேனல்ல நம்ம என்ன பண்றோம்? 1 shot சீரீஸ் போட்டிருக்கிறோம். ஸோ அதையே நீங்க என்ன பண்ணலாம்னா, நீங்க பாருங்க, ஜூன் 4ல இருந்து ஜூன் 10ஆம் தேதி வரைக்கும் என்ன பண்ணலாம்? 3 நாள். ஓகே, ஒரு சாப்டர். ஓகே, ஒரு சாப்டருக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 3 நாள். அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் MCQs அது ஒரு 3 நாள். ஓகே, ஸோ டோட்டலா 6 days. ஓகேவா? அண்ட் இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுக்கான ஒரு ஃபார்முலா ஷீட்ஸை மேக் பண்ணிக்கோங்க. சரியா? ஒரு 6 days ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஒரு 6 days நான் கொடுக்குறேன். ஸோ இந்த 6 daysல ஃபர்ஸ்ட் 3 daysல என்ன பண்ணலாம்? இங்க இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி எல்லாத்தையும் இந்த 3 நாள்ல நீங்க
ஒன் ஷாட்ஸை பார்த்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க. ஆஃப்டர் தட் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் MCQs எடுக்கிறீங்க. அது ஒரு 3 நாள் நீங்கள் உட்காந்து சால்வ் பண்ணுறீங்க. ஸோ 6 days முடிஞ்சிச்சா? ஓகே. அண்ட் இந்த 6 days அப்போவே ஓகே இந்த 6 days அப்போவே நீங்கள் ஃபார்முலா ஷீட்ஸ் மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்டான டாபிக்ஸ் ஓகே இம்பார்ட்டன்டான சில கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, எஸ் அதிகமாக ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தென் அந்த கான்செப்டை ஒரு ஃபைனலாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரு நாள். ஸோ அப்படி டோட்டலாக ஒரு 1 week முடிஞ்சா? எஸ் 1 week முடிச்சிட்டோம். சரி, அடுத்து இந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணுங்க. சரியா? PYQs இருக்கு. ஓகே, PYQs எல்லாம் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா எதுன்னா தட்ஸ் நியூமரிக்கல். as much as நியூமரிக்கல்ஸ் நீங்கள் எவ்வளவு நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் உங்களோட மார்க் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நவ் டிஃபிகல்ட்டான கான்செப்ட்ஸ் நியூமரிக்கல்ஸில் டிஃபிகல்ட்டாக கான்செப்ட் பேஸ்டாக இருக்கக்கூடிய நியூமரிக்கல்ஸ் இருக்கும், அதுக்கும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தென் ஓகே ஆஃப்டர் தட் கிராஃப் ஓகே அண்ட் ஃபார்முலாஸ். இந்த கிராஃப் அண்ட் ஃபார்முலாஸ் இருக்குல்ல, அதுக்கு ஒரு ஷார்ட்டாக நோட்ஸ் நீங்கள் மேக் பண்ணிக்கணும். தென் யூனிட் கன்வர்ஷன்ஸ். எஸ் நியூமரிக்கல்ஸை பொறுத்த அளவுக்கு நிறைய இடத்துல பசங்க மார்க் கம்மியாகிறதுக்கு காரணம் வந்து யூனிட் கன்வர்ஷனில் மிஸ்டேக் போடுறாங்க. அந்த யூனிட் கன்வர்ஷனில் மிஸ்டேக் போடுறதை நீங்கள் கம்மி பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய நியூமரிக்கல்ஸ் கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். சரியா? எஸ். ஸோ தீஸ் ஆர் த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியை டீல் பண்ணும்போது மைண்டில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்கை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெறும் 2 சாப்டர் தான். ஒன்று கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ், இன்னொன்று D&F பிளாக். சரியா? இந்த 2லையும் 7 மார்க்குக்கு தான் போர்டு எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ டோட்டலாக பார்த்துட்டிங்கன்னா 14 மார்க். இதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. எப்போ? June 11 June 16 வரைக்கும். இதுக்கு ஒரு 1 week போட்டுக்கோங்க. ஸோ அப்படி போடும்போது 2 சாப்டர் இருக்குது. ஸோ 2 நாளில் நீங்கள் என்ன முடிச்சிடணும்னா சாப்டர்ஸை ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, ஸோ டோட்டலாக 2 days முடிக்கிறீங்க. தென் ப்ரீவியஸ் இயர் MCQஸுக்கு ஒரு 2 days போட்டுக்கோங்க. தென் இந்த இன்ஆர்கானிக்கில் மட்டும் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா NCERTயை ஒரு 2 daysக்கு என்ன பண்ணணும்னா ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த இன்ஆர்கானிக்கு நான் சொல்கிறேன்னு நினச்சிங்கன்னா, இன்ஆர்கானிக்கை பொறுத்த அளவுக்கு புக்குக்கு உள்ளே இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. எஸ், டைரக்டாக தான் கேட்பாங்க. பட் NCERT லைனில் ஓகே ஏதாவது ஒரு லைனில் இருந்து சில ஒன் வேர்டு அப்படியே உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் கேட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணலாம், NCERTயை என்ன பண்ணலாம் அங்கங்கே ரீட் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. இது பண்ணலாம். அதுக்கு ஒரு 2 days போட்டுக்கோங்க. 2 சாப்டர்ஸ் ஒன் ஷார்ட்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு 2 days, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு 2 days, தென் NCERT ரீட் பண்ணி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணுறதுக்கு ஒரு 2 days. ஸோ டோட்டலாக ஒரு 6 days இதில் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ இன்ஆர்கானிக்கும் முடிஞ்சிச்சு. சரி, ஃபைனலாக ஓகே இன்ஆர்கானிக்கில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நீங்கள் பாருங்கள். NCERTயை இன்ஆர்கானிக்கில் நீங்கள் ரீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், கம்பல்சரி. இந்த 2 days நான் கொடுத்ததுக்கு காரணம் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். NCERT பேஸ்டாக தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் NCERT ரீட் பண்ணும்போது எந்தெந்த இடத்துல நீங்கள் முக்கியமாக அண்டர்லைன் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அண்ட் நிறைய இன்ஆர்கானிக்கை பொறுத்த அளவுக்கு நிறைய ட்ரெண்ட் இருக்கும். எஸ், இப்போ D&F பிளாக் எடுத்துட்டீங்கன்னா இங்கே கண்டிப்பாக மெல்டிங் பாயிண்ட், பாயிலிங் பாயிண்ட்ங்கிற மாதிரி நிறைய ட்ரெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரெண்டில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். லெஃப்ட் டு ரைட் போகும்போது டியூ டு லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற காரணத்தினால சில வேரியேஷன்ஸ் எல்லாம் வரும். அந்த வேரியேஷன் அது எக்ஸப்ஷன். ஓகே, எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷன்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம்னா அண்டர்லைன் பண்ணி வைக்கலாம். ஓகே, தென் KMnO4 அண்ட் பொட்டாசியம் டைக்ரோமேட், இந்த 2 மாலிகுல் இருக்குல்ல, இந்த 2 மாலிகுல்ஸில் நடக்கக்கூடிய, இந்த மாலிகுல்ஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன் அதையும் கொஞ்சம் எழுதி பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் எல்லாமே இந்த D&F பிளாக்ஸ்லேருந்து KMnO4 அண்ட் K2Cr2O7 இதை பேஸ் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் கேட்பாங்க. நிறைய பசங்க அதை விட்டுட்டு வந்திருக்காங்க. அதை மாதிரி நீங்கள் பண்ணாமல் இருக்கணும்னா ஜஸ்ட் அதில் கேட்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை மட்டும் ஜஸ்ட் ஒரு 2-3 தடவை எழுதி பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாமில் மறக்காது. ஸோ அதை ஃபாலோ பண்ணுங்கள். தென் ஃபைனலாக ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரின்னு பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ஏரியா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது காரணம் என்னென்னா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படக்கூடியது பேசிக்ஸ். ஸோ அதுக்காகவே நான் என்ன பண்ணுறேன்னா, உங்களுக்கு GOC ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை அட்லீஸ்ட் ஓகே ஒரு நாள்
ஒரு நாள் அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா ஜெனரலா ஓகே ஐயூபிஏசி நாமென்க்ளேச்சர் ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் கொடுத்தா அதுக்கு எப்படி பேர் வைக்கிறது, ஐசோமர்சம் எப்படி இருக்கு, அண்ட் இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமரிக் எஃபெக்ட்னா என்ன, இதுக்கும் நம்மளுடைய Xylem சேனல்ல நம்ம என்ன போட்டிருக்கோம்னா ஒன் ஷார்ட் சீரிஸ் எல்லாம் போட்டிருக்கோம். சம் பேசிக் கான்செப்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சிம்பிளா ஒரு 1 hour 2 hours இம்பார்ட்டன்டான சில பாயிண்ட்ஸ், மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். அதை நீங்க ரெஃபர் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓகே, தென் எலக்ட்ரோஃபைல் என்ன, நியூக்ளியோஃபைல்னா என்ன, ரியாக்ஷன் மெக்கானிசம் எப்படி வரும், ரியாக்ஷன் மெக்கானிசம் எப்படி வருங்கிறதும், சப்ஸ்டிடியூஷன், எலிமினேஷன் அண்ட் அடிஷன் இந்த 3 ரியாக்ஷன்ஸ் எப்படி வரும் அப்படிங்கறத ஜஸ்ட் ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி நீங்க பாத்துக்கோங்க ஒரு முதல் நாள்ல. நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ டோட்டலாக பார்த்துட்டீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில தான் உங்களுடைய 12th மேஜர் போர்ஷனை பிடிக்கக்கூடியது ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். எஸ், ஸோ டோட்டலாக 33 மார்க். சரியா, ஃபர்ஸ்ட் சாப்டர் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரேன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா 6 மார்க் வரும். தென் ஆல்கஹால், ஃபீனால்ஸ் அண்ட் ஈத்தர்ஸ்ல அது ஒரு 6 மார்க். தென் ஆல்டிகேட், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட் அது பார்த்துட்டீங்கன்னா அதுதான் ஹை வெயிட்டேஜா இருக்கு, 8 மார்க்ஸ் கேட்குறாங்க. தென் அமைன்ஸ் அண்ட் பயோமாலிகுல்ஸ் கம்பைனா நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஒரு 13 மார்க் கேட்குறாங்க. ஸோ டோட்டலா நீங்க போர்டு எக்ஸாம்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் இருக்கிறதுலே ஹை வெயிட்டேஜான ஒரு ஏரியா. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அஃப்கோர்ஸ் நீங்க கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க ஜஸ்ட் கெமிஸ்ட்ரி பாஸ் பண்ணா போதும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 2 ஆப்ஷன்ஸ் தரேன். ஓகே, நீங்க ஒருவேளை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை ஸ்கிப் பண்ணி வச்சலாம், ஒரு ஓரமா தூக்கி வாங்கி, தப்பு கிடையாது. ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த 2 ஏரியா இருக்குல்ல, இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல், அதை எவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிக்க முடியுமோ அவ்வளவு எஃபோர்ட் போட்டு படிங்க. ஓகே, ஈவன் அதை நான் கொடுத்துருக்கூடிய டேஸ் இருக்குல்ல அதை இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஈவன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய அந்த டேஸ். ஓகே, ஸோ 16 days ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கொடுத்துருக்கேன். இந்த 16 days கூட நீங்க என்ன பண்ணலாம்னா இன்ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல படிக்கிறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு மார்க் பாஸ் ரேஞ்சுக்கு மேல போனா போதும், ரொம்ப மார்க் எல்லாம் எனக்கு வேண்டாம்னு நினைச்சா கூட இந்த மெத்தட் ஓகே, ஜஸ்ட் ஆர்கானிக்கை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணி எழுதிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நல்லா வரும், நியூமரிக்கல் சால்வ் பண்றது உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்னா நீங்க இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக்கை படிக்கலாம். ஓகே, இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் படிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு மோர் தென் 60% கிட்ட மார்க் வந்துடும். ஓகே, ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், பேஸ்ட் ஆன் உங்களுக்கு எந்தெந்த பார்ட் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கான ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. நான் ஜெனரலாக ஓவரால் ஓகே ஜஸ்ட் இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் பிசிக்கல் இந்த 3த்தையும் கம்பைன் பண்ணி நான் இந்த பிளானை மேக் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு இதில் கரெக்டாக இருக்கக்கூடிய மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் நீங்கள் எந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் டெஃபினட்டாக எம்சிக்யூஸ், ஃபார்முலா ஷீட்ஸ் அண்ட் நியூமரிக்கல்ஸ், ஐ மீன் பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா நியூமரிக்கல்ஸ் வரணும். அப்படி இல்லைன்னா எம்சிக்யூஸ் தேவை, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை சால்வ் பண்ணுங்க, இது கம்பல்சரி. இன்ஆர்கானிக்கை சூஸ் பண்றீங்கன்னா நீங்க என்சிஆர்டியை ரீட் பண்ணி ஆகணும். ஆர்கானிக்கை சூஸ் பண்றீங்கன்னா ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிச்சே ஆகணும். பிசிக்கல் கெமிஸ்ட்ரினா நியூமரிக்கல்ஸை சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரி பார்க்கலாம். ஏன் ஆர்கானிக்கோட அந்த டைம் ஃப்ரேமையும் சொல்லிடுறேன். ஓகே, ஸோ மொத்தம் 5 days உங்களுக்கு ஒன் ஷார்ட் சீரீஸை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு 5 days கொடுக்குறோம். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ், தென் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு 10 days இருக்கு. ஓகே, ஏன் இதுக்கு 10 days கொடுத்துருக்கோம்னா ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நிறைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணும்போது நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு நிறைய டைம் இதுக்கு தேவைப்படும், அதனால இதுக்கு ஒரு 10 days கொடுக்குறோம். ஓகே, தென் இதுக்கான இம்பார்ட்டன்டான ரியாக்ஷன்ஸ் நோட்ஸ் மேக் பண்றதுக்கு ஒரு நாள். ஸோ டோட்டலா நீங்க ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு நிறைய நேரத்தை நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் இஃப் யூ ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மேக்ஸிமம் மார்க்ஸ். ஓகே, லெட்ஸ் see. இதுக்கு அடுத்து சொல்ல தேவையில்லை, அடுத்ததாக வரக்கூடியது உங்களுக்கு எக்ஸாம் தான் இருக்கும். ஸோ நான் சொன்ன இந்த 1 month பிளானை பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன் நீங்கள் நினைக்கிற மார்க்கை விட உங்களால் நிறைய மார்க் வாங்க முடியும். ஓகே, தட்ஸ் இட். சரி பார்க்கலாம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய இடங்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ். ஓகே, ஸோ நிறைய நேமிங் ரியாக்ஷன்ஸ் வரும். ஓகே, கோல்ம் ரியாக்ஷன், ரெமட்டாமர் ரியாக்ஷன், தென் எட்டார்ட் ரியாக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷன்ஸ் வருதுன்னா இவன் ஸ்டீஃபன் ரிடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேமிங் ரியாக்ஷன்ஸையும் நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. தென் கன்வர்ஷன்ஸ், இப்போ ஒரு ப்ராடக்ட் ஹாலோ ஆல்கேன்ஸ் இருக்கு, அதாவது ஆல்கஹாலை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ரியேஜென்ட்ஸை யூஸ் பண்ணலாம். அந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லைனாலும் இம்பார்ட்டன்ட். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் சால்வ் பண்ணும்போது
உங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த இந்த கன்வர்ஷன்ஸ் எல்லாமே ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கு. அப்போ இதை நம்ம முக்கியமா எழுதி வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் ரைட் டவுன். ஓகே, தென் டிஸ்டிங்யூஷ் டெஸ்ட். ஒவ்வொரு காம்பவுண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான, இப்போ பிரைமரி அமைன் இருக்கு, செகண்டரி அமைன் இருக்கு, டெர்ஷரி அமைன் இருக்கு, இதை டிஃபரன்ஷியேட் பண்றதுக்குள்ளேயே டெஸ்ட். ஓகே, ஹென்ஸ் ஒர்க் ரியேஜென்ட். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்ட்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய ரியேஜென்ட்ஸ் இருக்கும், அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இந்த காம்பவுண்டுக்கு இது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, இந்த ப்ராடக்ட்டுக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறதையும் நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. சரிதானே? எஸ்பெஷலி இந்த லூகாஸ் ரியேஜென்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய டெஸ்ட். நெக்ஸ்ட், ரைட் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பொறுத்த அளவுக்கு இந்த வானத்திலேயே படம் வரைகிறவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்க வானத்துல படம் வரைய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்க மண்டையில இருந்து பறந்து போய்கிட்டு இருக்கும். எஸ், ஏன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எப்போ நீங்க பேப்பர் பேனை எடுத்து சால்வ் பண்ண தொடங்குறீங்களோ அப்பதான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு சப்போர்ட்டிவா வந்து நிற்கும். ஓகே, ஸோ எப்போ நீங்க பேப்பரை மூடி வச்சுக்கிட்டு பேப்பரையும் பேனாயும் மூடி வைக்கிறீங்களோ அப்போ ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கண்டிப்பா உங்களுக்கு உங்க கூட எல்லாம் வந்து நிற்காது. ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இஃப் யூ வாண்ட் டு கெட் மேக்ஸிமம் மார்க் இன் organic chemistry, okay, you have to take a paper and pen, otherwise you can't get the mark you are expecting. Okay, சரி சார், sometimes சில chapters organic chemistry சில chapters படிக்கும்போது கன்ஃபியூஷன் ஆயிடும். why this is happening, why not that one, அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது இந்த டைம்ல தயவு செஞ்சு அந்த இடத்துல நீங்க அப்படியே ஸ்டாப் ஆக வேண்டாம். நீங்க என்ன பண்ணலாம், பேக் சைட்ல இருந்து ஓகே ரிவர்ஸா நீங்க அடுத்த டாபிக்ஸ்ல இருந்து கவர் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த டைம்ல நீங்க ஏன் வந்துச்சு வரலாங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் டைம் ஃபார் சச் தாட். ஓகே, ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்கு இது பெர்ஃபெக்டான ஒரு டைம் கிடையாது, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தட்ஸ் இட்ஸ். நேமிங் ரியாக்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு நிறைய தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா நேமிங் ரியாக்ஷன் கன்ஃபியூஷன் கிரியேட் பண்ணும். ஓகேவா? ஏன்னா கோல்ம் ரியாக்ஷன் நம்ம படிச்சிருப்போம். கோல்ம் ரியாக்ஷன் எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா ரைமர் டைம் ஒரு ரியாக்ஷனை போட்டு வச்சுட்டு வந்துடுவீங்க. உங்களுக்கு மார்க் என்ன ஆகும், கம்மியாகும். பட் எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன நினைப்பீங்க, நான் கரெக்டா எழுதிட்டேனே அப்படின்னு நினைப்பீங்க. பட் கேட்ட ரியாக்ஷன் ஒன்னு, ஆனா நீங்க எழுதின ரியாக்ஷன் இன்னொன்னு. ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வராம இருக்கணும்னா ரைட் டவுன் தி நேமிங் ரியாக்ஷன்ஸ் as much as you can. Okay, next. அடுத்த ஒரு கேள்வி நிறைய பசங்க திங்க் பண்ற ஒரு விஷயம் என்னன்னா, ரெகுலரா நடக்கக்கூடிய போர்டு எக்ஸாமோட கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்குமா கஷ்டமா இருக்குமா? ஃப்ரம் மை பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் ஈஸியா தான் கேட்பாங்க. எஸ், ஏன்னா அவங்களுக்கே எக்ஸாம் கமிட்டிக்கே நல்லாவே தெரியும் இந்த பசங்க பாஸ் ஆகல. ஓகே, ஸோ அப்போ இவங்களுக்கான ஒரு செகண்ட் சான்ஸாக தான் இது இருக்கும். அந்த செகண்ட் சான்ஸ்ல அவங்களுக்கு இன்னும் டிஃபிகல்ட்டி லெவலில் ரைஸ் பண்ணி கேட்கறது கண்டிப்பாக அவங்க பண்ண மாட்டாங்க. எஸ், இங்கே எந்த ஒரு எக்ஸாம் நடத்தக்கூடிய கமிட்டியாக இருந்தாலும் சரி, யாருமே உங்களை ஃபெயில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட பண்ண மாட்டாங்க. அவங்களோட மைண்டில் இருக்கக்கூடியது ஆஸ் மச் அஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் பாஸ் ஆகலாம், பாஸ் ஆகணும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்கள் சைடில் நீங்கள் போட வேண்டிய சின்ன எஃபர்ட். ஓகே, அந்த எஃபர்ட்டை போடுங்க, ரிசல்ட் நீங்கள் நினைக்கிறத விட நல்லாவே கிடைக்கும். எஸ், தட்ஸ் இட். ஓகேவா? ஃபைனலாக ஒரே ஒரு பாசிட்டிவ் வேர்ட்ஸ் என்னன்னா, டோன்ட் ஃபீல் லைக் யூஆர் த ஒன்லி ஒன் லெஃப்ட் பிஹைண்ட். எஸ், அது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நிறைய பசங்களுக்கு என்ன வரும்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும், என்னால் முடியாதோ. அண்ட் ஃபார் யூ, ஓகே, உங்களுக்காகவே நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். என்னென்னா, நம்ம நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சிருக்கோம் ஆப்பிள் ப்ராடக்ட் ரொம்ப ஃபேமஸ், ரைட்டா? ஸோ அதை கிரியேட் பண்ண ஸ்டீவ் ஜாப்ஸ் கூட அவர் ஒரு கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணாமல் பாதியிலேயே ட்ராப் அவுட் ஆன ஒரு பர்சன். இந்த இடத்துல நீங்கள் இந்த எழுத போகிற இந்த எக்ஸாம் நீங்கள் யாருங்கிறதெல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்லாது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இது உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் கிராஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்டெப். இந்த ஸ்டெப்பில் நீங்கள் நல்ல எஃபோர்ட் போட்டீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ஸ்டெப்புக்கு எஃபோர்ட் போடுறதுக்கு உங்கள் மைண்ட் ப்ரிப்பேர் ஆகும், அவ்வளோதான். ஓகே, இதுலேயே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை,
நான் எஃபோர்ட் போடலாம் மாட்டேன் அப்படின்னலாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இதை விட இன்னும் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ இப்போ இருந்து இந்த சின்ன சின்ன ஹடில்ஸை நீங்கள் ஒன்றொன்னா சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு நீங்கள் மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட ஃபிசிக்கலாகவும் உங்களோட மென்டலாகவும் உங்களோட தாட் ப்ராசஸ் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஓகே, இந்த எஃபோர்ட் இதுக்கடுத்து வரக்கூடிய பெரிய பெரிய ப்ராப்ளம்ஸுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமே இல்லை, அதே மைண்டில் வச்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் ஓகே ஒன் ஆஃப் த ஹடில். ஓகே, இதை நீங்கள் தாண்டினீங்கன்னா இதுக்கடுத்து இன்னும் இதை விட பெரிய ஹடில்ஸ் வரும். பட் இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பர்ஃபெக்டாக இந்த ஹடில்ஸை தாண்டதுக்கான வழியை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இதுக்கடுத்து வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் பிரெயின் சொல்லும். அதுக்கேற்ற மாதிரி உங்களோட பாடி ஃபிட் ஆகும். சரியா? ஸோ அதனால் இப்போ இந்த கொஞ்சம் நெகட்டிவான ஒரு இன்ஃபீரியர் மைண்ட் செட் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன்லாம் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ கொஞ்சம் கான்ஷியஸோட ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது ஒரு சான்ஸை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பெர்ஃபெக்டாக யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சரிதானே? எஸ், தட்ஸ் இட் கைஸ். ஸோ ஃபைனலாக ஒன்ஸ் அகைன் நம்ம சைலம்ஸோடைய 100% ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ கம்பார்ட்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்க. யாருக்கு தெரியும், இந்த கம்பார்ட்மெண்ட் எக்ஸாமில் நீங்கள் நினச்சதை விட 98%, 99% மேலே நீங்கள் மார்க் வாங்கினாலும் தப்பு கிடையாது. இந்த 30 நாள் பிளான் நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த 30 நாளில் நீங்கள் ஒழுங்காக நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் பாஸ் ஆகவே முடியாத ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நீங்கள் 100% ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாமே உங்கள் சைடில் இருந்து நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட் தான். ஸோ அப்படி நீங்கள் 100% ஸ்கோர் பண்ணிட்டீங்க. ஓகே, உங்களுக்காகவே நம்ம சைலத்தோட டோர் ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் நீட்டுக்கு படிக்கணும், ரிப்பீட்டஸாக படிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய மார்க்கோட வாங்க. நம்ம சைலமில் உங்களுக்கு 100% ஸ்காலர்ஷிப்போட நம்ம மாறா பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். வித்தின் அ இயர் நீங்களும் நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணி ஸ்டெத்தஸ்கோப் போட்டுக்கிட்டு ஒரு டாக்டராக ஒரு பெரிய காலேஜ், பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் ஃப்யூச்சரில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். தட்ஸ் இட். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஸோ நம்மளோட பேட்சஸ் பற்றி ஃபர்தரான உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எஸ், திஸ் இஸ் தட் நம்பர். ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்களுடைய டீம் உங்களுக்காக 24/7 ஹெல்ப் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம தமிழ் பசங்களுக்காக இவ்வளோ பேட்சஸ் நம்ம லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயரில் இருந்த ரிசல்ட். இதில் ஃப்யூச்சரில் உங்களுடைய ஃபோட்டோஸும் இருக்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்கள் சைட்லேருந்து நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட்டை கரெக்டாக போடுங்க, ப்ராப்பராக பிளான் பண்ணுங்கள். என்ன ட்ரீம் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த ட்ரீமுக்கான எஃபர்ட்டை போடுங்க. ரிசல்ட் அதுவாகவே நடக்கும். சரிதானே? தட்ஸ் இட். ஸோ see you on another session.